Welcome to Knowledge and Info YouTube channel. இந்த வீடியோல நம்ம registration tabல உள்ள கடைசி tab refund இத பத்தி பார்க்க போறோம். e-way bill system இதெல்லாம் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். refund tab பத்தி இப்ப பார்க்க போறோம். இதுக்கு அப்புறம் நம்ம filing சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கண்டினியூஸா வரும். சோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன். என்னோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானையும் press பண்ணிக்கோங்க so that என்னோட future வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank you. So in the refund tab la pathina உங்களுக்கு application for refund na எந்தெந்த இதுக்கெல்லாம் நம்ம refund வந்து அப்ளிகேட் பண்ணலாம். நார்மலா பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர் வந்து அவங்களோட refund அப்ளை பண்ணுவாங்க. அது இல்லாம மற்ற செக்ஷன்லயும் நம்ம refund அப்ளிகபிள் உண்டு. சோ அது எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா refund of excess balance in electronic cash ledger. சப்போஸ் நீங்க எக்ஸஸா கேஷ் பே பண்ணிட்டீங்க, உங்களோட கேஷ் லெட்ஜர்ல பெண்டிங்ல இருக்குன்னா நீங்க அதையும் refund பண்ணலாம். அதே பாத்தீங்கன்னா refund of ITC on export of goods services without payment option. So export நீங்க without payment option பண்றீங்கன்னா லோக்கல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா, சோ உங்களோட ITC வந்து பெண்டிங் இருக்கும். சோ அந்த ITC நம்ம refund claim பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா on account of supply made to SEZ zone. SEZ zoneல மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா without payment of tax தான் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து exemption உண்டு. சோ அப்படி நீங்க அவங்களுக்கு நீங்க சப்ளை பண்ணும்போது நீங்க வாங்குன மெட்டீரியலுக்கான ITC உங்களுக்கு பெண்டிங் இருக்கும். சோ அந்த ITC நீங்க refund வாங்கிக்கலாம். அதே மாதிரி refund on account of ITC accumulated due to inverted tax structure. அது inverted tax structure னா சப்போஸ் நீங்க பில் ரைஸ் பண்றது 12% ஆகலாம். ஆனா நீங்க வாங்குற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 12 இருக்கும், 18 இருக்கும், 28 இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்களோட ITC வந்து பெண்டிங் ஆகி அக்குமுலேட் ஆகி அதிக ITC உங்க பெண்டிங்ல லெட்ஜர்ல இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த ரீஃபண்டை நம்ம அந்த ஐடிசிலையும் நம்ம கிளைம் பண்ணலாம். இது ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ கிரியேட் பண்றேன். இது மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கு, அந்தந்த செக்ஷன்ல நம்ம இங்க ரீஃபண்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த விண்டோ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ இன் ரீஃபண்ட் பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ப்ரீ அப்ளிகேஷன். ரீஃபண்ட் ப்ரீ அப்ளிகேஷன்றது நம்ம ரீஃபண்ட் அப்ளை பண்ண போறோம்னா நம்ம இது ப்ரீ அப்ளிகேஷன் முதல்ல சப்மிட் பண்ணணும். அது நம்ம மேனுஃபேக்சரா, மர்ச்சண்டரா, இல்ல சர்வீஸ் ப்ரொவைடரா, ட்ரேடரா செலக்ட் பண்ணி ஆதார் டீடைல், இன்கம் டேக்ஸ் டீடைல் கேட்பாங்க. அந்த டீடைல் எல்லாம் போட்டு நம்ம சப்மிட் கொடுக்கணும். ஸோ இந்த டேப் வந்து ப்ரீ அப்ளிகேஷன் ரீஃபண்ட் பண்றதுக்கான ப்ரீ அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் மை சேவ்டு அப்ளிகேஷன்னா அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னா நீங்க இப்போ ரீஃபண்ட் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஏஆர்னோ இல்ல ஃபினான்ஷியல் இயரோ பேஸ் பண்ணி நீங்க அந்த ரீஃபண்டோட ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுதான் அடுத்த டேப். அடுத்த டேப்ல இருக்க செக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்வாய்ஸ் டேட்டா டு பி ஷேர் இன் எஸ்கே. நீங்க ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் பண்ணும் போதும் என்ன ஆகும்னா பில் ஆஃப் என்ட்ரி போட்டு நீங்க பில் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா, ஸோ அதை வந்து நீங்க என்ன எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க அந்த பர்டிகுலர் மந்த்ல அந்த டீடைல்ஸ்லாம் போயிட்டு நீங்க இங்க பார்க்கலாம். இங்க எக்ஸ்போர்ட் பண்ணல, அப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு இங்க டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஐஸ்கேட் வெப்சைட் மூலமா உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து அடுத்த டேப். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரீஃபண்ட் நாட் ரிசீவ். சப்போஸ் நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணி முன்னாலாக ரீஃபண்ட் வரலன்னா அந்த ஏஆர்என் பேஸ் பண்ணி நீங்க என்ன ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கணும், என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கொடுத்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீஃபண்டோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு திருப்பி அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேப்ல இருக்க ஒவ்வொரு டேப்பும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்களுக்கு அதுக்கு செப்பரேட் வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். இது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேப்ல இருக்க எல்லா டேப்ல இருக்க டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு GSTR1 எப்படி ஃபைல் பண்றது, மந்த்லியா இருக்கட்டும் இல்ல QRMP ஸ்கீம் ஆகட்டும் இல்ல IFF ஆகட்டும், எப்படி நம்ம GSTR1 ஃபைல் பண்றதுன்றதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.